Hello friends, welcome back to the video. நான் உங்கள் ஷஃபீக். இன்னைக்கு ஜனநாயகனுடைய சென்சார் ஹியரிங் கோர்ட்டுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு கொடுக்க போகிற அந்த ஜட்மெண்ட்டோட இந்த படத்தோட பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு இருந்தோம். பட் லாஸ்ட்டாக இந்த கேஸ் முடிக்கும் போது ஒரு ட்விஸ்ட்டோட முடிச்சிருக்காங்க. இன்றைக்கி கோர்ட்டில் ஆக்சுவலாக என்ன நடந்தது அப்படின்றத இன்றைக்கான வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி இந்த கேஸ்க்கான ஹியரிங் கோர்ட்டில் நடந்தப்போ இதுக்கான நெக்ஸ்ட் ஹியரிங் நம்ம 21 வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஹைகோர்ட்டில். பட் இப்போ அர்ஜென்ட் பெட்டிஷன்ன்றதால இன்றைக்கி ஜனவரி 20 இந்த கேஸ் நடந்திருக்கு. 12:30 PM கேஸ் ஸ்டார்ட் ஆச்சு. கேஸ் நம்பர் 17. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ டீட்டெயிலாக ஒன்று ஒன்றா பார்க்க ஆரம்பிக்கலாம். கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கு சப்போர்ட்டாக அட்வொகேட் சதீஷ் பராசரன் ஆஜராயிருந்தார். இந்த சைட் சிபிஎஃப்சிக்கு சப்போர்ட்டாக சாலிசிட்டர் ஜெனரல் RL சந்திரசேகரன் ஆஜராயிருந்தாங்க. இந்த கேஸ் ஆக்சுவலி எதுக்காக நடக்குதுன்னா, இதுக்கு முன்னாடி நடந்த அந்த ஒரு ஹியரிங்கை ஜஸ்டிஸ் PT ஆஷா இந்த படத்துக்கு UBA சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை எதிர்த்து இப்போ சிபிஎஃப்சி அப்பீல் பண்ணதால இந்த ஒரு கேஸ்ன்றது நடந்துட்டு இருக்கு. சிபிஎஃப்சி அவங்க சைடில் இருக்கிற அந்த ஒரு டீட்டெயிலை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு 30 minutes டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அவங்க ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ப்ரொடக்ஷன் டீம் ஆக்சுவலாக December 20 படத்துன்றது கொடுத்துட்டாங்க. நாங்கள் December 25 படத்தை உட்காந்து பார்த்துட்டோம். சிபிஎஃப்சி பேனலில் இருக்கிற 5 பேர். அதுக்கப்புறமா ரீஜனல் ஆஃபீஸர் இந்த படத்தில் ஒரு 14 கட்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் கட் பண்ணிட்டு இந்த படத்தை கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு UBA சர்டிஃபிகேட் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னது எல்லாமே உண்மை தான். பட் December 29 எங்கள் சிபிஎஃப்சி சேர்மன் மும்பையில் இருக்காங்க. அவங்க இந்த படத்தை ஹோல்டு பண்ண சொன்னாங்க. ரீசன் என்னென்னா, இந்த படத்துக்கு மேலே யாரோ ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அந்த படத்தை ஹோல்டு பண்ணி சொன்னதால் தான் நாங்கள் இந்த படத்தை ஹோல்டுன்றது பண்ணி வச்சோம். அந்த January 5 நாங்கள் இதை பற்றி சென்சார் சர்டிஃபிகேட் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஃப்சி அவங்களோட பாயிண்ட்ஸ் எடுத்து முன் வச்சாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு டைமே கொடுக்கல. ஆக்சுவலாக ஜஸ்டிஸ் PT ஆஷா உடனே அந்த கேஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு டைமே கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் சிபிஎஃப்சியோட சேர்மன் இந்த படத்தை நீங்கள் மறுபடியும் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்புறதா சொன்னாங்க. பட் நாங்கள் அதை சொல்லியும் அவங்க அதை ரிஜெக்ட் பண்ணிவிட்டு இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்காக தான் நாங்கள் இதுக்கு மறுபடியும் இந்த கேஸுக்கு நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஃப்சி சைட்லேருந்து பாயிண்ட்ஸ் எடுத்து சொன்னாங்க. இப்போது கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவங்க சைட்லேருந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜஸ்டிஸ் PT ஆஷாக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட்ன்றது கொடுங்க. ஏன்னா அவங்களும் எல்லாமே படித்து பார்த்துட்டு தான் இந்த படத்துக்கு UBA சர்டிஃபிகேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்க கேஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் இப்போ அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து கேஸ் நடத்துறது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிவிட்டு அந்த அவங்களுக்கு ஒரு ஆக்சுவலாக ஒரு மெயில்ன்றது வந்திருக்கு. ஸோ ஆக்சுவலாக அந்த மெயில் எங்கேருந்து வந்திருக்குன்னா, யார் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அவங்க அந்த மெயில் வந்து அனுப்பியிருக்காங்க ப்ரொடக்ஷன் டீமுக்கு. இந்த மாதிரி நீங்கள் 14 கட்ஸ் பண்ணின்றது கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு UBA சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஃப்சி சேர்மன் கிட்டேருந்து மெயில் வந்ததாக தான் ப்ரொடக்ஷன் டீம் வந்து அந்த ப்ரூஃப் எடுத்து காமிச்சாங்க. இவங்க சொன்ன மாதிரி ரீஜனல் ஆஃபீஸர் அந்த பேனலில் உட்காந்து 5 பேர் இந்த படத்தை பார்த்துட்டா சொல்கிறாங்க. பட் மெயில் வந்துட்டு என்னமோ சிபிஎஃப்சி அவங்க சேர்மன் கிட்ட மெயில்ன்றது வந்துடுன்னு சொல்லிட்டு கேவிஎன் ப்ரொடக்ஷன் சொன்னாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, அந்த 14 கட்ஸு பண்ணி நீங்கள் படத்தை கொடுக்கணும்னு சொன்னீங்க. நாங்களும் அந்த 14 கட்ஸை பண்ணி நாங்கள் படத்தை கொடுத்துட்டோம். பட் படத்தை கொடுத்துருக்கப்புறம் நீங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு படம் நீங்கள் அனுப்புறதா சொன்னீங்களே, அப்படி சொல்லும் போது அந்த 14 கட்ஸை மறுபடியும் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க ரிவைசிங் கமிட்டிக்கு படம் அனுப்புங்க அப்படின்னு சொன்னதாகவும் இவங்க ஒரு பாயிண்ட் எடுத்து சொன்னாங்க. அதுக்கப்புறமா December 29 உங்களுக்கு கம்ப்ளைண்ட்ன்றது வந்திருக்கு. நீங்கள் இந்த படத்தை ஹோல்டுன்றது பண்ணி வச்சிங்க. அதை உடனே நீங்கள் பார்த்து எழுதி வச்சு நீங்கள் அப்போவே எங்களுக்கு சொல்லியிருக்கலாமே. January 5 ஆக்சுவலாக 7 days கேப்ன்றது இருந்துச்சு. ஸோ 5 பேர் உட்காந்து படத்துன்றது பார்த்துருக்கீங்க. ஸோ அது உடனே சொல்லாமல் எதுக்கு 7 days நீங்கள் யோசிச்சு அதுக்கப்புறமா January 5 நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் டீமுக்கு சொன்னீங்க. January 9 படம் ரிலீஸ்ன்றது எல்லாருக்குமே தெரியும். அதை தெரிஞ்சுட்டு எதுக்கு நீங்கள் January 5 நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட் எடுத்து கொடுத்தாங்க. இதை பற்றி சிபிஎஃப்சிக்கு அவங்க பதில் இருக்கான்னு கேட்டேன். ஆக்சுவலாக சிபிஎஃப்சி சைட்லேருந்து ஆக்சுவலாக பதிலே கிடையாது. அண்ட் சிபிஎஃப்சி இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸோ நாங்கள் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே டீம் வந்து January 9 பொங்கல் ரிலீஸ் தான் ஆக்சுவலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதே தான் வந்து ஆக்சுவலாக ஜட்ஜும் கேட்டாங்க. ஸோ எப்படி நீங்கள் சர்டிஃபிகேட் கொடுக்காம இல்லாமல் எப்படி நீங்கள் படத்தை January 9 அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவிஎன் ப்ரொடக்ஷன் டீம் கிட்ட கேட்கும்போது அவங்க சைட்லேருந்து சொன்ன ஒரு விஷயம், இந்த மாதிரி எல்லாருமே தான் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பூஜை போடும்போது அப்போயே அவங்க ரிலீஸ் டேட்டை வந்து சொல்லிடுறாங்க. நிறைய படத்துக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. ஸோ சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னா, ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணால் நீங்கள் நிறைய படம் ரிலீஸே ஆகாது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. அண்ட் இன்னொன்று, அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொல்கிறாங்களே, அந்த கம்ப்ளைண்ட்டோட ப்ரூஃபை காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவிஎன் ப்ரொடக்ஷன்லேருந்து சிபிஎஃப்சிக்கு கேட்டிருக்காங்க. சேம் இதே தான் ஜட்ஜும் கேட்டார். கம்ப்ளைண்ட் கொடுத்தது யார், அவங்க என்ன எப்படி எதனால அவங்க ஆக்சுவலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, அந்த ப்ரூஃப் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு
சிபிஎஸ்சி சைடில் கேட்டிருக்காங்க. பட் அவங்க இல்லை, எங்ககிட்ட அந்த கம்ப்ளைண்ட் இல்லை, அது ஆக்சுவலாக சேர்மனுக்கும் அவங்க உள்ளே நடக்கிற சிபிஎஸ்சிக்கு நடுவில் நடக்கிற அந்த ஒரு விஷயம் எங்ககிட்ட அந்த கம்ப்ளைண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் ஆக்சுவலாக அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை காமிக்கவே இல்லை. இதே மாதிரி 2 பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா லஞ்ச் பிரேக்குன்றது வந்துச்சு. ஜட்ஜஸ் 2 பேரும் ஆக்சுவலாக டிஸ்கஸ்ன்றது பண்ணாங்க. ஸோ ஓகே, ஒரு வழியாக இந்த பிரச்சனை முடிஞ்சிடும், எப்படியோ ஜட்மெண்ட் என்று கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது ஸோ லாஸ்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, டேட்டே சொல்லாமல் நாங்கள் இன்னொரு நாளைக்கு இந்த ஜட்மெண்ட்டை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேஸ் ஆக்சுவலாக தள்ளின்றது வச்சுட்டாங்க. ஆனால் சொல்லுவோம்ல, தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு நம்ம காமெடியாக நிறைய மீம்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம். லிட்ரலி இப்போ அதான் இங்கே நடந்திருக்கு. ஸோ 2 தரப்பு வாதத்தையும் அவங்க பார்த்துட்டாங்க. ஸோ சிபிஎஸ்சி அவங்க பாயிண்ட்டை எடுத்து சொல்லிட்டாங்க. ப்ரொடக்ஷன் டீம் எங்கள் சைடில் எல்லாமே கரெக்டாக இருக்குது, அவங்க சொன்னதெல்லாம் நாங்கள் பண்ணிட்டோம், 14 கட்ஸ் பண்ணிட்டோம், மறுபடியும் நாங்கள் படத்தை சப்மிட் பண்ணிட்டோம். வேணுன்ட்டே இப்போ அவங்க வந்து படத்தை இழுத்து அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. இதுக்கப்புறமா அவங்க கட் பண்ண ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்குன்னா அது அப்போவே சொல்லியிருக்கலாம். டிசம்பர் 29 எதுக்கு ஒரு வாரம் கேப் கழிச்சு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து முன் வச்சாங்க. அண்டு சீக்கிரமாக இதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் டேட் சொல்லாமலேயே இப்போ படத்தை ஆக்சுவலாக இந்த ஹியரிங் வந்து தள்ளின்றது வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா ஜனநாயகன் படம் ஆக்சுவலாக எப்போ ரிலீஸ் ஆகுன்றது தெரியாது, எலெக்ஷனுக்குள்ளே ரிலீஸ் பண்ணிடணும். அது ஒரு பெரிய ஒரு போராட்டமாக போயிட்டுருக்கு. இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, இதனால் ப்ரொடக்ஷன் டீமும் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க சிபிஎஃப்சி இந்த மாதிரி பண்ணதால். ஏன்னா அவங்க 500 crores இன்வெஸ்ட் பண்ணி இந்த படத்தில் அவங்க எடுத்திருக்காங்க. இப்போ ஓடிடி பிளாட்ஃபார்மும் சைன்ன்றது பண்ணிட்டாங்க. அவங்க இப்போ அமேசான் ஆக்சுவலாக ஓடிடி வாங்கியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு இன்னும் புஷ் பண்ணாங்கன்னா இன்னும் பெரிய ப்ராப்ளம்ன்றது ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கேஸ்க்கான ஹியரிங்கை சீக்கிரம் வச்சுருது நல்லது. இல்லைனா எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் ஆக்சுவலாக அந்த படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் பண்ணவே விட மாட்டாங்க. அதுவும் இப்போ விஜய் அண்ணா பொலிட்டிக்கல் இருக்கிறதால. எனக்கு இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரிலீஸ் டேட்டை பற்றி அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லைங்களா. ஸோ இதே மாதிரி தான் ஆக்சுவலாக பராசக்தி படத்துக்கும் நடந்தது. பராசக்தி படத்துக்கும் ஜனவரி 8 வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட்டே கொடுக்கல. ஜனவரி 10 படம்ன்றது ரிலீஸு. இதை பற்றி எல்லா நியூஸ் சேனல்ஸ்லையும் போட்டாங்க. ஸோ ஜனநாயகன் படத்தை தொடர்ந்து பராசக்திக்கும் இன்னும் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நியூஸ்லேயும் போட்டாங்க. பட் ஜனவரி 9 பராசக்தி UBA சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. எப்படி அது கொடுத்தாங்கன்னா, இதே ஆக்சுவலாக நியூஸ் சேனல்ஸில் தான் போட்டாங்க. அவங்க ப்ரொடக்ஷன் டீம்லேருந்து சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் UBA சர்டிஃபிகேட்ன்றது கொடுத்துருங்க, ஏன்னா பராசக்தியில் நிறைய கட்ஸ்ன்றது சொன்னாங்க. மறுபடியும் அந்த கட்ஸ்லாம் நாங்கள் பண்ணிவிட்டு படம் ரிலீஸ் பண்ண டிலே ஆகிடும், நீங்கள் UBA சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க, நாங்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஷோஸ்லேருந்து நீங்கள் சொன்ன அந்த சீன்ஸ்லாம் நாங்கள் கட் பண்ணிட்டு நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ண சொன்ன உடனே UBA சர்டிஃபிகேட் ஆக்சுவலாக வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு அவங்க ரெக்வஸ்ட் பண்ணோன்னே UBA சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கல்ல, இப்போ இதுக்கு மட்டும் எப்படி ரிலீஸ் டேட்டை காரணம் காட்டி இன்னும் UBA அந்த சர்டிஃபிகேட் கொடுக்காம இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியல. இது ஆல் பிகாஸ் ஆஃப் தட் ஒன் மேனுங்க. ஸோ இது படத்துக்காகலாம் ஒன்றும் கிடையாது. விஜய் அண்ணா அவர் இப்போ பொலிட்டிக்கல் இருக்கார், அதை பேஸ் பண்ணி இப்போ எல்லாமே ஆக்சுவலாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஜனநாயகன் இந்த கேஸ் எங்கே போய் முடிய போது, எப்போ இந்த சென்சார் சர்டிஃபிகேட் வரும் அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, லைக் அது வருத்தத்தோடு சொல்கிறது தான், பேசாமல் நீங்கள் படத்தை ஓடிடியில் விட்டுருங்க, நாங்கள் எந்த கட்டும் இல்லாமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு ஆக்சுவலாக வந்து சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் கண்டிப்பாக ஓடிடியில் ரிலீஸ் ஆகுறதுனா நடக்க ஏன்னா விஜய் அண்ணா கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டர் ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவரும் உறுதியாக இருப்பார். அண்டு நிறைய டைலாக்ஸு இந்த படத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னதால் தான் இந்த படம் ஆக்சுவலாக ஹோல்டு பண்ணி வச்சாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸில் பார்த்தோம் என்ன அந்த கம்ப்ளீட்டில் இருந்துச்சுன்னா, இராணுவத்தை பேஸ் பண்ணி நிறைய இந்த படத்தில் சீன்ஸ்ன்றது இருக்குது. ஸோ அதனால் இராணுவ சம்மந்தப்பட்ட யாரோ ஒருத்தர் அந்த ஒரு பேனலில் இருந்து அந்த படத்தை பார்த்துருக்கணும், அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, மத ரீதியாக இந்த படத்தில் ஒரு சில காட்சிகள் இருக்கும் அப்படின்னு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இதை எதிர்த்து தான் ஆக்சுவலாக நாங்கள் இந்த படத்தை இன்னும் நாங்கள் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கோம். இன்னும் அந்த சென்சார் சர்டிஃபிகேட்டை ஆக்சுவலாக அவங்க கொடுக்கவே இல்லை. அந்த ப்ராசஸிங்கில் என்ன போயிட்டுருக்கு, என்ன ப்ராசஸிங் இன்னும் நடந்தே முடிக்கல. சென்சார் டீம் அதை ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாங்க, இன்னும் நாங்கள் அந்த ப்ராசஸிங்கில் தான் இருக்கோம், என்ன சர்டிஃபிகேட் கொடுக்கணும் நாங்களும் டிசைட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ராங்கான்றது சொல்லிட்டாங்க. ஸோ பார்க்கலாம் இந்த கேஸ் எங்கே போய் முடிய போகுதுன்னு. நீங்கள் எனக்கு ஏற்றப்படி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் சொல்லுங்கள். சொல்லி முடிச்சுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பாய்.